ரஷ்ய தேசத்துல அஸ்கட்டுங்கிற நாட்டுல விக்டர் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் எந்த வேலையும் செய்யாம பகல் கனவு கண்டுகிட்டே பொழுது கழிச்சான். மண்ண தங்கமா மாத்தி மிகப்பெரிய பணம் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகணும்ன்ற கனவு கண்டுட்டு இருந்தான். அதுக்காக நிறைய புத்தகங்களை படிச்சோம், பல பேர்கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டோ இருந்தான். விக்டர் எந்த ஒரு வேலைக்கும் போகாம இப்படி தங்கம் மண்ணுன்னு சொல்லி பொழுது கழிச்சிட்டு இருக்கிறது அவனோட மனைவிக்கு பிடிக்கல. அதனால அவனோட மனைவி லீனா வருத்தத்துல இருந்தா. எத்தனை தடவை சொன்னாலும் விக்டர் அவளோட பேச்ச கேட்கவே இல்ல. இதனால அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. விக்டர் வருமானம் ஈட்டாததுனால லீனா கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே கரைய தொடங்குச்சு. ஒரு நாள் லீனா தன்னோட கணவன் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க செய்யற வேலை கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வெளிய வேலைக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்திருந்தா எப்படி? இப்படி நீங்க மண்ண பொண்ணாக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பைத்தியக்காரத்தனமானது. நீங்க மட்டும் ஒரு வேலைக்கு போல நான் உங்களை விட்டு பிரிய வேண்டியதாயிடும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போட சொல்லிட்டான். அதுக்கு விக்டர், அட பைத்தியமே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சினா அதுல உனக்கு என்ன கிடைக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10,000மோ 15,000மோ கிடைக்கும். வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தினம் தினம் நம்ம சாக வேண்டியதா இருக்கும். அதுவே மண்ண பொண்ணாக்கினா கொஞ்ச நாள்லயே நம்ம சுகபோகமா வாழலாம். உனக்கு புரியுதா? அப்படின்னு தான் நினைச்சு வச்சிருந்த விஷயத்த வெளிய சொன்னா. அதுக்கு லீனா, கஷ்டப்படாம ஒரு பொருளை ஈட்டணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி கிடைக்கிற பணம் கூட நமக்கு நிலையா நிக்காது. இப்படி தங்கம் தங்கம்னு புலம்பறத விட்டுட்டு கிடைக்கிற ஏதோ ஒரு வேலைய செஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொன்னா. அதுக்கு விக்டர், லீனா, உன்னோட பயம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்ச நாள் நீ பொறுமையா இருந்தேனா நான் சொன்னபடியே மண்ண பொண்ணாக்கி அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுக்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு திரும்பவும் அதையே சொன்னான். தங்க கனவுலயே விக்டர் வாழ்ந்தான். எவ்வளவு சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு புரியாதுன்னு லீனா தன்னோட தாய் வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டா. அப்ப அவளோட அப்பா கார்க் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு லீனாவை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. ஏமா, விக்டர் எப்படி இருக்காரு? நீ மட்டும் தனியா வந்திருக்க, அவர் எங்க காணோம்? ரொம்ப பனி சுமையில இருக்காரா அப்படின்னு அன்போட கேட்டாரு. அதுக்கு லீனா, அப்பா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன்? இந்த மனுஷன் மண்ண பொண்ணாக்கணும்னு சொல்லி பைத்தியமா தெரியறாரு. வீட்ல இருக்க எல்லா பொருளையும் அதுக்காகவே செலவு பண்றாரு. நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு அவளோட அப்பா, கவலைப்படாதம்மா, விக்டர் கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். உனக்கு ஒரு நல்ல பதில நான் வாங்கி தரேன், புரிஞ்சுதா அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பினாரு. அதுக்கப்புறம் கார்க் ஒரு நாள் விக்டர் வீட்டுக்கு போனாரு. விக்டர் கிட்ட, மருமகனே, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க அப்படின்னு நலம் விசாரிச்சாரு. அதுக்கு விக்டர், மாமா, நான் ஒரு நல்ல வேலை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன். மண்ண பொண்ணாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு. அதுக்காக விதவிதமான ஆராய்ச்சிகளையும் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு கர்வமா சொன்னான். சபாஷ் மருமகனே, யாருக்கும் வராத யோசனை உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஆரம்பிச்ச வேலை நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்பிக்கை சொன்னாரு கார்க். அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் விக்டர். தன்னோட மருமகன் கிட்ட வேலைக்கு போன அறிவுரை சொல்லுவார்னு எதிர்பார்த்தா இவரு இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு லீனா மனசுக்குள்ளேயே நினைச்சு வேதனைப்பட்டா. மத்தியானம் ஆன பிறகு சாப்பிடுறதுக்காக லீனா 2 பேரையும் கூப்பிட்டா. மதிய சாப்பாட சாப்பிட்டதும் மருமகன் கிட்ட கார்க் பேசினாரு. மருமகனே, நான் கூட உங்களோட வயசுல இருக்கும்போது நானும் உங்கள மாதிரிதான் மண்ண பொண்ணாக்கணும்னு விருப்பப்பட்டேன். இன்னைக்கு நீங்க அத பத்தி சொல்லும்போது எனக்கு உடனே அந்த ஞாபகம் வந்தது அப்படின்னு உற்சாகமா சொன்னாரு. அதுக்கு விக்டர் உடனே அவர்கிட்ட, மாமா, நீங்க எப்படி அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்றீங்களா? அத நான் கூட கத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டான். அதுக்கு கார்க், இன்னைக்கு ராத்திரி ஊரெல்லாம் அடங்குனதுக்கு பிறகு அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அது வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி விக்டரை உற்சாகமாவே வச்சுக்கிட்டாரு. ராத்திரி நிலவொளி மேல வந்ததுக்கு பிறகு, மாமா, சீக்கிரமா சொல்லுங்க, மண்ண பொண்ணாக்குறது எப்படிங்கிற விஷயத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு விக்டரோட மாமா கார்க், மருமகனே, ஏன் அவசரப்படுறீங்க?
மண்ண பொண்ணாக்கணும்னா அதுக்கு விசேஷமான சில பொருட்கள் நமக்கு தேவை. அத சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேணும் அப்படின்னு கொஞ்சம் யோசனையோட சொன்னாரு. அதுக்கு விக்டர், எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் நான் படுறேன். மண்ண பொண்ணாக்குற வித்தைய நீங்க சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டான். அதுக்கு கார்க், சொல்றேன் கேளுங்க. மண்ண பொண்ணாக்கணும்னா அதுக்கு நீங்க வாழை மரங்களை நடணும். அதோட இலையில படிகிற படிவத்தை சேகரிச்சிங்கன்னா உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரகசியமா விக்டர் கிட்ட சொன்னாரு. அத கேட்டதும் விக்டர் வேகமா போய் தன்னோட வேலைய ஆரம்பிச்சான். 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி அத உழுது அதுல வாழைக்கண்ணுகளை பதிச்சான். வாழைத்தோப்புக்கு தினமும் போய் மறக்காம அதுக்கு தண்ணி விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அத வளர்த்தான் விக்டர். அதுக்கு பிறகு வாழை இலைகள்ல சேர்ந்த அந்த படிவங்களை ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து ஒரு டப்பாவுல சேகரிக்க ஆரம்பிச்சான் விக்டர். ஆனா பல நாட்களா தொடர்ந்து சேகரிச்சாலும் இவ்வளவுதான் கிடைச்சது. ஆனாலும் விக்டர் தைரியத்தோட மற்ற வாழை இலைகள்ல இருந்த படிவங்களை சேகரிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல தன்னோட மாமா சொன்ன மாதிரி 1 கிலோ படிவங்கள் சேர்ந்தது. அத கொண்டு வந்து தன்னோட மாமா கிட்ட கொடுத்து அத தங்கமா மாத்துங்கன்னு கேட்டான். அப்போ கார்க் தன்னோட மகளை அழைச்சு, அம்மா அத கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. உடனே லீனா உள்ள இருந்து 4 பைகளை கொண்டு வந்தா. அதுக்குள்ள முழுசா தங்க நாணயங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் கீழே கொட்டினாரு. அதுக்கு பிறகு விக்டர் கிட்ட, நீ இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்சதுதான் இந்த தங்க நாணயங்கள். உன் தோப்புல இருந்த வாழை மரங்களை வித்து உன்னோட மனைவி நகரத்துல இருந்து இவ்வளவு பணங்களை சம்பாரிச்சிருக்கா அப்படின்னு நடந்த உண்மைய சொன்னாரு. அப்போ நிலத்துல இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து, இது எல்லாமே தங்கம்தான், இத பொண்ணாக்க முடியாது, இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. விக்டரோட மண்ண பொண்ணாக்குற காரியம் சாத்தியமில்ல. இந்த உண்மைய தன்னோட மருமகன் கிட்ட சொல்லி அவரை நல்லபடியா வாழ சொல்லி மனசார வாழ்த்தினாரு. அதுக்கு பிறகு விக்டர் லீனாவோட சேர்ந்து உழைச்சு வாழ ஆரம்பிச்சான். Hi kids! Hope you liked the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter. Thank you. Bye bye.